வணக்கம் நண்பர்களே. இன்று எக் இடியாப்பம் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இடியாப்பம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கேபேஜி, ஆனியன், டொமேட்டோ, எக்கு. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கட் பண்ண பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா ஒரு வதக்கி அதோடவே கட் பண்ணி வச்சுக்கிற கோஸையும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியது தாங்க. நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியது தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரப்பொடி எல்லாம் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் சால்ட்டு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அதில் முட்டையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. எக் இடியாப்பம் ரெடிங்க.